அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து கொண்டு வந்து காண்பிப்பார்கள். இந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகும் பொழுது அந்த வாகனத்தில் ஏதாவது ஒரு ரிப்பேர், ஒரு டேமேஜ், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். ஸோ அந்த நடுவயதில் இருப்பவர்கள் கல்வியை மையமாக வைத்து பயணிக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் அதில் கவனம் குறைவதற்கு தேவையில்லாத கல்வியை படிப்பது, அதாவது சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அப்ளையன்சஸ் ரிப்பேர் ஆகிறது, ஒரு ரிப்பேர் ஆனால் தொடர்ச்சியாக அந்த ரிப்பேர் ஏற்படுவது, இதன் மூலம் நிறைய பொருள் விரயம், நிறைய பணம் விரயம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதில் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாறுவோம். ஒரு பொருளை வாங்கிட்டு வருவோம், ஒரு 50,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவோம். அதுவே நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏதோ கடனை வாங்கி போட்டு நம்ம வீட்டில் கொண்டு